ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியலில் இந்த வாரத்திற்கான ப்ரோமோ தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ஜோசியர்கிட்ட போயிட்டு ரோஹிணிக்கு வளைகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம கார்த்திகோடைய வீட்டுக்கு போகிறாங்க. ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்கம்மா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி உள்ளே ரோஹிணிக்கு இந்த மாதிரி இத்தனாம் தேதி வளைகாப்பு வைக்கிறோம், தயவு செஞ்சு அவசியம் நீங்கள் எல்லாருமே வளைகாப்புக்கு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. நான் இல்லாமல் என்னுடைய அக்காவுக்கு வளைகாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறாங்க. சாமுண்டீஸ்வரி போனதுக்கப்புறம் கார்த்திக் ரேவதியோடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை நம்ம ரோஹிணி வளைகாப்புக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கார்த்திக் என்ன செய்ய போகிறாங்க, டைரெக்டாக கூட்டிகிட்டு போனால் சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வரும். ஒருவேளை மாறுவேடத்தில் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா மறக்காமல் கார்த்திகை தீபம் சீரியலில் ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுக்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.